நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம வேலன் இருக்கார்ல, வேலன் வந்து ஜானகி இருக்கிற இடத்த வந்து கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா, ஒரு பயங்கரமான ஒரு முடிவு எடுத்திருக்காரு. அது என்ன ஏதுன்னு பார்க்குறக்கும் சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து நம்ம வேலன் இருக்கார்ல, அவர் வந்து மண்டபம் எல்லா இடத்துலையுமே தேடிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலையுமே தேடி பார்த்துமே வந்து ஜானகி வந்து கிடைக்கவே இல்லை. எங்கடா போனாங்க? மேடம் வந்து இங்கே தான் இருக்கேன்னு சொன்னாங்க. கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு வேற வந்து பயங்கரமான பிளான் எல்லாம் போட்டிருக்கோம். அப்படி இருக்கும்போது என்ன தான் பண்ணுறாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து கால் பண்ணுறாங்க டக்குன்னு. கால் பண்ணி பார்க்காங்க. அவங்க நம்பர் வந்து சுவிட்ச் ஆஃப்னே வருது. என்னடா மேடம் கால் பண்ணால் சுவிட்ச் ஆஃப்னு வருது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரத்தில் முத்தையாவும் அந்த சைடு எல்லா இடத்துலையும் அலசி தேடி பார்த்துட்டு வந்துடுறாரு. அப்பா பார்த்தீங்களாப்பா அங்கிட்டு இங்கிட்டாது அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, இல்லையேப்பா நானும் அப்ளை பிடிச்சி தேடிக்கிட்டு தான் இருக்கேன், அவரை காணும், எங்கே போனாங்கன்னே தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. என்னப்பா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமில் போய் கவலையோடு அந்த இடத்துல வந்து நம்ம வேலன் வந்து உட்காந்துருக்காங்க. அந்த நேரத்துக்கு தான் அவருக்கு வந்து ஒரு ஃபோன் வருது. யாருன்னு பார்த்தா லிங்கம் தான் கால் பண்ணுறாரு. லிங்கம் வந்து வீடியோ கால் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்ன வேலா, உங்கள் ஜானகி அம்மாவை தேடிக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, சார் என்ன சார் சொல்கிறீங்க, ஜானகி அம்மா என்ன பண்ணீங்க ஒழுங்காக சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேலன் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத, உங்கள் ஜானகியை நான் ஒன்றும் பண்ணலை, அவள் நல்லா தான் இருக்கா. ஆனால் நீ ஏதாவது இந்த கல்யாணத்தில் குளறுபடி பண்ணுனேன்னா அவளை நான் ஏதாவது பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. சார் நான் என்ன சார் குளறுபடி பண்ண போகிறேன், எதுக்கு சார் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலன் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, உங்கள் பிளானு அந்த ஜானகி எல்லாருமே சேர்ந்து என்ன பிளான் போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் வந்து நீங்கள் இந்த கல்யாணத்தில் எதுவும் உழப்பாமல் இருக்கும், ஏதாவது கல்யாணத்தை நிப்பாட்டலான்னு சொல்லிட்டு ஏதாவது மனசில் நினச்சா கூட இங்கே உங்கள் ஜானகி அம்மாவோட கதையை முடிச்சிடுவேன். பார்க்குறியா ஜானகி அம்மாவை அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ காலில் வந்து ஜானகி அம்மாவை காட்டுறாங்க. அவங்கள வந்து வாயில் கையிலெல்லாம் கெட்டி போட்டு உட்கார வச்சுருக்காங்களே, அதை பார்த்தோன்னே, சார் என்ன சார் பண்ணுறீங்க, ஒழுங்காக அவங்கள அவுத்து விடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வேலன் வந்து பதறிக்கிட்டு இருக்காங்க. வேலா, நீ ஒன்றும் பயப்படாத, கூடிய சீக்கிரம் வந்து அவங்கள அவுத்து விடத்தான் போகிறேன். எப்போன்னு தெரியுமா, நீ வந்து ரேணுகா காலத்தில் தாலி கட்டினதுக்கு அப்புறம் தான் அவுத்து விடுவேன். அது வரைக்கும் இவ இப்படியே தான் இருப்பா. ஆனால் தாலி கட்டாமல் ஏதாவது டிமிக்கி கொடுத்துட்டு ஏதாவது பண்ணிடலான்னு மட்டும் நினச்சேன்னு வச்சுக்கோமே, இங்கே பாரு ஒரே அழுத்து தான் அப்படி சொல்லிட்டு தலையில் வந்து கண்ணை வச்சு சொல்லிகிட்டு இருக்காங்க. சார் நான் எதுக்கு சார் ஏதாவது பண்ண போகிறேன், நான் வந்து ரேணுகா காலத்தில் தான் சார் தாலி கட்ட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இல்லை, உன்னை நம்ப மாட்டேன், அதனால தான் நான் வந்து பிடிச்சி வச்சுருக்கேன். நீ போய் ஃபஸ்ட்டு தாலியை கட்டு, அதுக்கடுத்து உங்கள் ஜானகி அம்மாவை ஆட்டோமேட்டிக்காக நான் விட்றேன். அதே இது நீ தாலி கட்டலைன்னா என்ன நடக்கும்னு உனக்கே தெரியுமில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சார் நான் தாலி கட்டிட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வேலன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. போ உடனே போய் தாலி கட்டுற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. என்னடா இப்போ ஜானகி அம்மா வேறு பிடிச்சி வச்சுட்டாங்க, கண்டிப்பாக தாலி கட்டி தான் ஆகணுமோ அப்படின்னு சொல்லிட்டு வேலன் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரத்தில் கீழே வேறு வந்து அங்கே வந்து மாப்பிள்ளையெல்லாம் கூப்பிட்டுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. மாப்பிள்ளை வேறு வந்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா வேலன் வந்து என்ன பண்ணுறதுனே புரியாமல் வந்து அவங்க வந்து மணமேடைக்கு போகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு அப்புறம் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதை வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வேலன் வந்து வள்ளியோட கழுத்தில் தாலியே கட்டிட்டாருங்க. அதோட பார்த்தீங்கன்னா முடிஞ்சுச்சு இந்த எபிசோடு.